ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே உஷாவும் மூர்த்தி எப்படியாவது பொன்னியை வெறுப்பேற்றி அந்த அடுப்பை திருப்பி சக்தி கிட்டே கொடுக்குற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் பொன்னி திருப்பி அடுப்பை சக்தி கிட்ட கொடுக்க போகும்போது சக்தியோ பேசாமல் இதை நீ கடனாக வச்சுக்கோ, உங்ககிட்ட எப்போ பணம் வருதோ அப்போ என்கிட்ட கொடுன்னு சொல்லிடுறாங்க. உடனே பொன்னியும் கடனாக தான் இதை நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக அங்கே போன உஷாவும் பொன்னியை மறுபடியுமே கடுப்பாக்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பொன்னியோ செம கோவத்தோட அவங்க ரெண்டு பேருமே திட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டது மட்டும் இல்லாம அந்த அடுப்புல சூப்பரா சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சுந்தரம் இதுக்கு முன்னாடி பொன்னி கூட அவங்க சண்டை போடுறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணிக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொன்னி அந்த அடுப்பை வச்சுட்டு சமைக்க தேவையான பொருளை எடுக்கிறதுக்காக வேற பக்கம் போகும்போது கரெக்டா அங்க போயிட்டு பொன்னி வச்சிருந்த அடுப்பை ஏதோ கொளாறு பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத பொண்ணியோ அந்த அடுப்பை வச்சு சமைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது திடீர்னு அந்த அடுப்பு வெடிச்சிருது. அதனால ஷாக்கான பொண்ணியோ அங்கேயே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனா அந்த அடுப்பு வெடிச்சதுனால வந்த ஃபயரோ அங்க இருக்க இடத்த எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிச்சிருது. அதனால மயக்கத்துல இருக்க பொண்ணியும் அந்த நெருப்புக்கு பக்கத்திலேயே படுத்து கிடக்குறாங்க. ஆனா கரெக்டா வீட்டுல இருந்த சக்தியை என்ன ஏதோ வெடி வெடிக்கிற சவுண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது கரெக்டா பொண்ணி வெளியே சமைக்கிற இடத்து பக்கம் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு உடனடியே பொண்ணி அங்க இருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ கரெக்டா அங்க போன சண்முகம் சந்திரசேகர் எல்லாருமே அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு அணைச்சிட்டு அவங்களுமே பொண்ணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க உஷாவும் மூர்த்தியும் ஒரு பக்கம் பொண்ணிக்கு இந்த மாதிரி ஆனந்தம் நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் எப்படி இப்படி திடீர்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு பக்கத்துல இருந்த சுந்தர பார்த்தாதான் அவங்களோட முகத்திலேயே தெரிய வருது நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் சுந்தர்னு. அதனால உஷாவுமே சுந்தர் கிட்ட போயிட்டு நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரும் உஷா கிட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ உஷாவும் பக்கத்துல இருக்க மூர்த்தி கிட்ட கண்டிப்பா சுந்தருக்கும் பொண்ணிக்கும் நடுவுல ஏதோ ஒரு பகை இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட மூர்த்தியும் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு பொண்ணியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா அங்க பொண்ணியை செக் பண்ணிட்டு வெளியே வர டாக்டர் கிட்ட சக்தி ரொம்பவே பதட்டத்தோட பொண்ணிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டாக்டருமே பொண்ணிக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க சும்மா மயக்கம் தான் போட்டிருக்காங்க, ஏதோ ஷாக்ல மயங்கி விழுந்திருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அவங்கள தாராளமா கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் சக்தியே கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா மயக்கத்துல இருந்து பொண்ணி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட என்னாச்சு பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த கேட்கும் போதுதான் பொண்ணி அவங்க சமைக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பு ஆன் பண்ண போகும்போது கரெக்டா அந்த அடுப்பு வெடிச்சிச்சுன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஷாக்கான சக்தியும் அந்த அடுப்பு தான் புதுசாச்சு, அது எப்படி போட்ட உடனேயே வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பக்கத்துல இருந்த உஷாவோ அவ ஏதாவது செய்ய தெரியாம செஞ்சிருப்பா, அதனாலதான் அந்த அடுப்பு வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட சக்தியும் பொண்ணுகிட்ட அந்த அடுப்பை நீ எப்படி ஆன் பண்ணு சொல்லி கேட்க உடனே பொண்ணியும் அவங்க பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே இப்படி ஆன் பண்ணா கண்டிப்பா அடுப்பு வெடிக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் சக்தி கிட்ட ஒருவேளை நீ ரிப்பேர் ஆன அடுப்பு வாங்கியிருப்பியோன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே சக்தியும் அப்படி இல்ல ஒண்ணும் கிடையாது, நான் கடையில வச்சு கூட அந்த அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தேன், அப்ப கூட அது ரொம்பவே கரெக்டா தான் வேலை செஞ்சிச்சு, இப்போ திடீர்னு வெடிக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா இதை நான் கண்டிப்பா செக் பண்ணியே தேரணும்னு சொல்லிட்டு எப்படி இந்த அடுப்பு வெடிச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக போன் பண்ணி நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சுந்தரமே ஒருவேளை அந்த அடுப்பு மட்டும் அவங்க செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த அடுப்பு இப்படி வெடிச்சதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே, அதை மட்டும் சக்தி கண்டுபிடிச்சா கண்டிப்பா வீட்டுல இருக்கவங்க தான் இதுக்கு காரணமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சக்தி வர துப்பறிய ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பா நம்ம தான் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேசாம சக்தி கிட்டே நம்ம பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சக்தி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன தெரியாதனமா அடுப்பு வெடிச்சிருக்கோம், அதுக்கு போய் இப்போ இதுக்காக தேவையில்லாம ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு செக் பண்ண வைக்க போற, அதான் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல, இதுக்கப்புறமா இதுக்கு கவலை பண்ணும், பேசாம பொண்ணியே இனிமே வீட்லயே சமைச்சு சாப்பிட சொல்லும் சொல்லி சொல்றாங்க. உடனே சக்தியோ அப்படி எப்படி சும்மா விட முடியும், ஒருவேளை அந்த அடுப்பு வெடிச்சதுல மட்டும் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை இப்ப சாதாரணமா விட்டா ஒருவேளை இதுக்கு பின்னாடி யாராவது இருந்து அதனால பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா இதுக்கப்புறமா பொண்ணுக்கு அவங்களால ஆபத்து தானே இருக்கும், அதனாலதான் இந்த விஷயத்தில் பேசாம நான் உண்மையை கண்டுபிடிச்சாகணும்ன்ற முடிவில் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சந்திரசேகரும் அதுதான் கரெக்ட், ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கவங்க யாராவது கூட பொண்ணி சமைக்க கூடாதுன்றதுக்காக அவங்க இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணியுமே அதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்காரங்களை நம்மளே சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சக்தியோ நான் கண்டிப்பா அடுப்பு வெடிச்சதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டு பொண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த அடுப்பை ரிப்பேர் பண்றவங்களை கூப்பிட்டு அது எப்படி போட்ட உடனேயே வெடிச்சிச்சுன்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்க பொண்ணியுமே அந்த அடுப்பை அவங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த டெக்னீஷியன்ஸுமே கண்டிப்பா இந்த பொண்ணால இந்த அடுப்பு வெடிக்கல, அதனால வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்து உஷா மூர்த்தி சுந்தர்னு எல்லாருமே டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. உஷாவோ நான் நார்மலா அந்த அடுப்பு உடைச்சு போட்டிருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, ஆனா இப்போ நீங்களே ஏதாவது பண்ண போய் இந்த அடுப்பு பாருங்க இப்படி வெடிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துருச்சு நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட சுந்தரம் இருக்கிற டென்ஷன்ல நீ வேற டென்ஷனை ஏத்திட்டு இருக்காது, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷனோட இருக்கேன், அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உஷாவோ ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்போட தான் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில அந்த டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நேரமா அந்த அடுப்பை செக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற ஜெயாவுமே கொஞ்ச நேரத்துல பொறுமையை இழந்து இப்போ இதெல்லாம்
நல்லா செக் பண்ணி தான் ஆகணுமா, அந்த அடுப்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்கோ அதனால வெடிச்சிருக்கும். இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால சக்தியுமே சரி இவ்வளவு நேரமா அவங்க செக் பண்ணியுமே அவங்களுக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா இதுல அந்த அடுப்பு மேலதான் மிஸ்டேக் இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட செக் பண்ணது போதும்னு சொல்றதுக்காக போறாங்க. ஆனா கரெக்டா சக்தி போகும்போது அந்த டெக்னீஷியன்ஸ் நாங்க காரணத்தை கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க உஷா, மூர்த்தி, சுந்தர்னு எல்லாருமே செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சக்தியுமே அவங்க கிட்ட என்ன காரணம் சொல்லி கேட்க அதுக்கு அந்த டெக்னீஷியன்ஸுமே இந்த அடுப்பை யாரோ மால் ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இது ஆன் பண்ணும்போது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தி செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அங்க வந்த உஷாவோ அந்த அடுப்பே அப்படி ஆயிருக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் பண்ணாதான் அப்படி ஆகுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த டெக்னீஷியன்ஸுமே கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மேனுவலா தான் இதை பண்ணிருக்காங்க, அதனால அடுப்பு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த அடுப்பை கெடுக்கணும்ன்றதுக்காகவே யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, அதனாலதான் அது இப்படி வெடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஆனா சக்தியும் அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே பணம் கொடுத்து அங்க இருந்து அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து ரொம்பவே கோவத்தோட யார் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சந்திரசேகரோ ஜெயா கிட்ட நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல யாரோ இந்த வீட்டுல பொண்ணுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு, அவங்க தான் பொண்ணி சமைக்க கூடாதுன்ற காரணத்துக்காக இதுக்கு முன்னாடி விறகுல தண்ணில ஊத்துனாங்க, நீ அப்ப மட்டும் அது யாருன்னு கண்டுபிடிச்சு கேட்டிருந்தா இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியிருக்காது இல்ல, ஒருவேளை அந்த பிரச்சனையால பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே ஆமாமா இந்த விஷயத்துல கண்டிப்பா தப்பு பண்ணவங்க யாருன்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஜெயாவும் அதுவும் கரெக்டா தான் சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பொண்ணுக்கு ஆபத்து வரணும்ன்ற காரணத்துக்காக தான் இதுக்கு முன்னாடி வெண்ணிலாவும் இதே தப்பு பண்ணா, அதே தப்ப இந்த வீட்டுல இருக்கவங்க இன்னொருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய பிரச்சனையை தான் உருவாக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியுமே யார் இதை பண்ணதுன்னு மட்டும் இப்ப சொல்லல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு செம கோவத்தோட மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க உஷாவும் பேசாம விறகுல தண்ணி ஊத்துனது மட்டும் நம்மன்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரோ ஒருவேளை இதை பண்ணது நம்ம தான்ற உண்மை தெரிஞ்ச வீட்டுல இருக்கவங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு செம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நடந்த இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் சுந்தர்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருமா, அப்படி இல்லனா மறுபடியுமே இந்த பிரச்சனையில இருந்து பொண்ணுக்கு ஆபத்தை தர்றவங்க தப்பிச்சிருவாங்களா, ஆனா சக்தியோ இதுக்கப்புறமா பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற காரணத்துக்காக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு ரொம்பவே தீவிரமா இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், பொண்ணுக்கு எதிராக இருக்க இன்னொருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்களா என்ன, அடுத்து என்னதான் நடக்க போகுது, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.